Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் 10 வேர்ட்ஸ்க்கான சிலபிஃபிகேஷன் ப்ளஸ் அதோடைய ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், MASK. ஓகேவா? MASK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? எம்னா இன் சவுண்டு, ஏனா ஆ சவுண்டு இல்லையா? ஏனா ஆ அப்படின்னு வரும். என்ன சார் ஆ தானே சார் வரும், எப்படி சார் ஆ சவுண்டு வருது அப்படின்னா ஏ கூட எஸ் சேரும்போது என்ன வரும் நமக்கு? ஆ அப்படின்னு சொன்னோம். ஏ கூட ஆ சேரும்போதும் ஏ கூட எஸ் சேரும்போதும் ஏ கூட என் சேரும்போது என்ன சொல்லுவோம்? ஆ அப்படின்னு சவுண்ட் வரும். இது நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க, கிளியராக தெளிவாக சொல்லியிருக்கேன். இல்லையா? ஏ கூட எஸ் இருக்கிறதுனால என்ன வருது நமக்கு? ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது. அப்போ எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, கேக்கு இக்கு சவுண்டு இல்லைங்களா? சரி இப்போ சொல்லுங்க அப்பா, இம்மு கூட்டல் ஆ நமக்கு என்ன வரும்? மா அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு? இஸ் சவுண்டு, கேக்கு இக்கு சவுண்டு. அப்போ மாஸ்க் அப்படின்னு வரும். MASK அப்படிங்கிறத மாஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு? எல்லுக்கு LACE அப்படிங்கிற வேர்டை எப்படி சொல்லணும்? எல்லுக்கு இல்லு சவுண்டு, ஏக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு வரும். என்ன சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆ சவுண்டு சொன்னீங்க, ஏக்கு ஏ சவுண்டு சொல்றீங்களே, எப்படி சார் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. மேலே எத்தனை வவல் இருக்குது? ஒரே வவல் இருக்குது. கீழே எத்தனை வவல் இருக்குது? 2 வவல் இருக்குது. ஏ இருக்குது, இ இருக்குது. 2 வவல் இருக்கிறதுனால முன்னாடி வவல் நமக்கு என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அதனால தான் ஏக்கு ஏ சவுண்டு கொடுத்துருக்கோம். சிஇ வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சவுண்டு வரும்? இஸ் சவுண்டு வரும். சிஇ வந்து என்ன சவுண்டு? இஸ் சவுண்டு. ஸோ இப்போ சொல்லுங்க அப்போ, இல்லு கூட்டல் ஏ நமக்கு என்ன வரும்? லே அப்படின்னு சவுண்டு வரும். ப்ளஸ் ஒரே ஒரு கான்செப்ட் இஸ் அப்படின்னா பண்ண இஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ லேஸ் அப்படின்னு வரும். LACE அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம லேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து TUNE இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சொல்லணும்? டீக்கு இட்டு சவுண்டு, யூக்கு யூ சவுண்டு. என்ன சார் யூக்கு ஆ சொன்னீங்க, இப்போ யூ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ என்ன இருக்கு நமக்கு? இங்கேயும் வவல், இங்கேயும் வவல் இல்லையா? 2 வவல் தான். முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். அப்போ யூவோட லாங் சவுண்ட் என்னது? எப்போதுமே ஒரு வேர்டுடைய லாங் சவுண்ட், அதாவது வவலுடைய லாங் சவுண்ட் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏ தான் லாங் சவுண்டு இல்லையா? அப்போ ஈக்கு பார்த்தீங்கன்னா ஈ தான் லாங் சவுண்டு, யூக்கு யூ தான் லாங் சவுண்டு, ஐக்கு ஐ தான் லாங் சவுண்டு, ஓக்கு ஓ தான் லாங் சவுண்டு இல்லையா? அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூவோட லாங் சவுண்டு நமக்கு என்னதான்? யூ தான். ஸோ யூ அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து எண்ணுக்கு இன்னும் சவுண்டு, இ லாஸ்ட் சவுண்ட் தான் சைலண்டு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இட்டுங்கிறது என்ன நமக்கு? கான்சோன் லெட்டரு. அப்போ இட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம். ஏன்னா இது சப்போஸ் இட்டுக்கு பக்கத்தில் ஒரு வவ்வல் வந்துருந்துச்சுன்னா, இட்டுக்கு பக்கத்தில் வவ்வல் வந்துருந்தா நமக்கு என்ன பண்ணிருப்போம்? நம்ம அதை பிளண்ட் பண்ணி காம்பவுண்ட் ஃபார்ம் மாற்றிருப்போம். ஆனால் இட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? யூங்கிற ஆல்ரெடி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் தான் இருக்கிறதுனால இந்த கான்சோன் என்ன பண்ணோம்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இது எந்த ஃபார்மும் பிளண்ட் ஆக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அதுவே என்ன ஃபார்ம் தான்? காம்பவுண்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? அப்போ யூ அப்படியே போட்டுக்கிறோம். லாஸ்ட் ஒரே ஒரு இன்னுங்கிற கான்சோன் லெட்டர் இருக்குது, ஆனால் இன்னும் அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன வரும்? இட்டு கூட்டல் யூ கூட்டல் இன். இது எப்படி சொல்லணும்? நம்ம டியூன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? டியூன் அப்படின்னு சொல்லணும். DRIM TRIM இதோட எப்படி சொல்லணும்? டீக்கு இட்டு சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு, ஐக்கு இ சவுண்டு, எம்முக்கு இம்மு சவுண்டு இல்லையா? சரி, இப்போ என்ன சார் ஐக்கு இ சவுண்டு போட்டுறீங்களே, ஐ வராதா அப்படின்னா எத்தனை வவல் இருக்குது? ஒரே ஒரு வவல் இருக்குது. அப்போ ஐயோட ஷார்ட் சவுண்டு இ தான் இல்லைங்களா? சரி இப்போ சொல்லுங்க அப்போ, இங்கேயும் கான்சோனண்ட், இரும் கான்சோனண்ட், 2 கான்சோனண்ட். ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அதனால இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இங்கே இருங்கிறது கான்சோனண்ட், ஈங்கிறது வவல். அப்போ இரு ப்ளஸ் இ என்ன வரும் நமக்கு? ரீ அப்படின்னு வரும் இல்லைங்களா? ரீன்னு வரும். இம்முங்கிற ஒரு கான்சோனண்ட், அந்த இம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ இது எப்படி சொல்லணும்? நம்ம ட்ரிம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து ZEST அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இசட்டுக்கு இஸ் சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு. ஏன்னா ஒரே ஒரு வவல் இருக்கிறதுனால ஈக்கு ஏ சவுண்டு. ஒருவேளை 2 வவல் இருந்தால் அது என்ன சவுண்டா மாதிரி இருக்கும்? ஈ அப்படிங்கிற சவுண்டு வந்துருக்கும். புரியுதுங்களா? ஒரே ஒரு வவல் ஏ சவுண்டு, அப்போ ஈக்கு ஏ சவுண்டு, எஸ்க்கு இஸ் சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு. சொன்னா இஸ் கூட்டல் ஏ என்ன சவுண்ட் நமக்கு? சே இல்லையா? என்ன வரும்? ஜே அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்குது? இஸ் இருக்குது, இட்டு இருக்குது. 2மே கான்சோன் லெட்டர். அதை என்ன பண்ண நான் அப்படியே போடுது. அப்போ என்ன வரும்? செஸ். என்ன வரும்? செஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து WEEK. டபிள்யூக்கு என்ன சவுண்டு? டபிள்யூனா இவ் சவுண்டு. 2 இ வருது. 2 இ வந்தால் நம்ம என்ன சவுண்டு? முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட் நமக்கு தெரியும். அப்படின்னா அது ஈ அப்படின்னு சவுண்டு வரும். கேக்கு இக்
இப்போ இவ்வு கூட்டல் இ நமக்கு என்ன சவுண்ட் வரும் வி அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும் வி அப்படின்னு சவுண்ட் வரும். இப்போ வீக் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரொனன்சியேஷன் ஆகுது. அடுத்து இஎக்ஸ் ஏஎம் அப்படிங்கிறது. ஈக்கு என்ன சவுண்டு ஈனா ஏ சவுண்டு, எக்ஸ்னா இக்ஸ் சவுண்டு, ஏனா ஆ அப்படின்னு சவுண்டு, எம்னா இம்மு சவுண்டு. இப்போ நான் நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு ஃபர்ஸ்டே வவல் இருந்தா வவல் அப்படியே போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அடுத்து பாருங்க இக்கு இஸ் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இக்ஸ் கூட்டல் ஆ இஸ் கூட்டல் இது கான்ஸ்டன்ட் தானே, இஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆங்கிறது வவல் ரெண்டும் சேர்ந்தா பிளண்ட் ஆகுமா. இஸ் கூட்டல் ஆனா நமக்கு சா அப்படின்னு வரும் இல்லைங்களா. சா அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒரே ஒரு காம்பவுண்ட் லெட்டர் சாரி கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது இம்மு. அந்த இம்மு என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப எக்ஸாம் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க டிஇஎக்ஸ்டி அப்படின்னு இருக்குது. இது வரும் டிக்கு இட்டு சவுண்டு, இக்கு ஏ சவுண்டு, எக்ஸுக்கு இக்ஸ் சவுண்டு, அகைன் டிக்கு இட்டு சவுண்டு. இப்போ இட்டு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட் வரும் டே அப்படின்னு வரும் இல்லைங்களா. டே அப்படின்னு வரும். அடுத்து இக்குங்கிறது கான்சோனன்ட், இஸ்ங்கிறது கான்சோனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இஸ்ங்கிறது கான்சோனன்ட், இட்டுங்கிறது கான்சோனன்ட். அகைன் ரெண்டு கான்சோனன்ட் வரதுனால திரும்ப என்ன பண்றோம் இஸ்ஸா அப்படியே போட்டுக்கிறோம். தென் ஃபைனல் ஒன்று என்ன இருக்குது இட்டு இருக்குது. அந்த இட்டை என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன வருது நமக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. என்ன வருது டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. அடுத்து WEAL டபிள்யூக்கு என்ன சவுண்டு டபிள்யூனா இவ்வு சவுண்டு, இஏ ஏற்கனவே சொன்னா இஏ வந்தாலும் இஇ வந்தாலும் ரெண்டு வவல் ஒட்டி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வவல் என்ன பண்ண நமக்கு சைலண்டா மாறினு படிச்சிருக்கோம் இல்லையா. அது பிரகாரம் பார்த்தா அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கு பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு சவுண்ட் வருது, எல்லுக்கு இல் அப்படின்னு சவுண்ட் வருது. இப்போ இவ்வு கூட்டல் வி என்ன சொல்றோம் இவ்வு கூட்டல் இ வி அப்படின்னு சவுண்ட் வரும். பிளஸ் இதான் ஒரே ஒரு கான்சோனன்ட் இருக்கு இல்லு என்ன பண்ணாத அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இதான் வருது வீல் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வருது. அடுத்து WEPT அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. டபிள்யூக்கு என்ன சவுண்டு டபிள்யூனா இவ்வு, ஈனா ஏ, பீனா இப்பு, டீனா இட்டு ஏயா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கு என்ன சவுண்ட் தான் இ கொடுத்தோம், இங்கே ஈக்கு ஏ சவுண்டு கொடுத்தோம். இப்போ கன்ஃபியூஷன் ஆகும் இன்னும் சார் இங்கே இ கொடுத்தீங்க இங்கே ஏ கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஏன்னா இங்கே ரெண்டு வவல் இருக்குது, இங்கே எத்தனை வவல் இருக்குது ஒரே வவல் தான் இருக்குது. அதனால தான் என்ன சவுண்டு ஏ சவுண்டு. அப்போ ஈக்கு ஏ சவுண்டு, பிக்கு இப்பு சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு. சொல்லுவோம் இவ்வு கூட்டல் ஏ என்ன வரும் நமக்கு வே அப்படின்னு வரும். அடுத்து என்ன வரும் இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். அப்ப இந்த ரெண்டு கான்சோனன்ட் என்ன பண்ணணும் நம்ம அவளை இப்பையும் இத்தையும் அப்படியே போட்டுக்கிறோம். அப்படின்னா அது வெப்ட் அப்படின்னு ஒரு சவுண்ட்ல வருது. புரியுதுங்களா. ஓகே இப்போ என்ன பண்ணணும் MASK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி பண்ணணும் மாஸ்க் அப்படின்னு படிக்கணும். LACE அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி படிக்கணும் லேஸ் அப்படின்னு படிக்கணும். TUNE அப்படிங்கிறத டியூன் அப்படின்னு படிக்கணும். TRIM அப்படிங்கிறத ட்ரிம் அப்படின்னு படிக்கணும். ZEST அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படின்னு படிக்கணும். WEEK அப்படிங்கிறத வீக் அப்படின்னு படிக்கணும். EXAM அப்படிங்கிறத எக்ஸாம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். TEXT அப்படிங்கிறத டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். WEAL அப்படிங்கிறத வீல் அப்படின்னு சொல்லணும். WEPT அப்படிங்கிறத வெப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இப்போ இந்த 10 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ரொனன்சியேஷன் பார்த்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸ் பக்கமா அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னது இந்த 4 லெட்டர்ஸ் வேர்டாவே. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 letters and 6 letters என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see you next video.